அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் சிம்மராசினியர்களுக்கு அடுத்த 25 நாட்களில் சுக்கிரனின் பெயர்ச்சியின் காரணமாக எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 10ல் குரு, புதன், சூரியன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆகிய முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முகாமிட்டு உங்களுடைய ஏற்றத்திற்கு உதவும் நிலையில் இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க, தொழில் வளர்ச்சி இருக்கும், எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்குங்க, மனக்கசப்புகள் மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தாய் வழி உறவுகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியை பெறுவாங்க. அதே போல் உதவியும் செய்வாங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயர இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் நிச்சயம் வேலை கிடைக்குங்க. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. அதே போல் ராசியில் செவ்வாய் கேது இணைந்திருப்பதால் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு நினைக்க வேண்டுங்க. சப்தமஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேர இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். சகல பிரச்சனைகளும் நீங்கி எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரமையும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.